அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 10. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்குறவங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரிங்க சார், மக்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவும் தன்னுடைய வெப்பன்ஸ் எல்லாமே அப்படி கீழே போட ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்னதான் என்னுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆனாலுமே நான் இந்த அளவுக்கு பண்ணுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல, என்ன ஏமாத்திட்டானுங்க. இப்போ அந்த ஃப்ராஸ்ட் மனச்சும் இந்த வெப்பன் நான் உனக்கு திருப்ப கொடுக்குறேன்னு, இது உன்னோட இதுதானே, இப்போ முடிஞ்ச உன்னால ஹீல் பண்ண முடியுமான்றது காமி அப்படின்னு பார்கவுடைய ஸ்வாட ஐஸாவை உருக்கி அப்படியே அவன் நெஞ்சில இறக்குறான். இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன். கம்ப்ளீட்டா ஒரு மானாச்சே இல்லை, ஏன்னா ஒரு கேவலமான ஹியூமனா இந்த இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா நீ சாகதான் போற. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல வாழ்ந்ததாவே எந்த ஒரு அடையாளமும் இல்லாம இந்த உலகத்தை விட்டு மறைய போற. உன்னுடைய ரத்தம் இந்த இடத்துல ஆறா ஓடட்டும். இதுக்கப்புறம் உன்னுடைய மரணத்தை பார்த்து இந்த இடத்துல இருக்க ஹியூமன்ஸ் எல்லாமே பயப்படுவானுங்க. அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு பார்க்க இப்போ ஒவ்வொருத்தரும் டிவில இந்த நிகழ்வு எல்லாமே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குல்ல, ஷாக் ஆகுறானுங்க. மிஸ்டர் ஊ இன்னொரு பக்கம் அதே ஆயிட்டு இருக்கு. ஹீரோவோட ஃபேமிலி சேர்ந்த 2 பேரும் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்ப யோசிக்கிறான், கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த மொமெண்ட்ல நான் இறந்துடுவேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனும் என்னுடைய இறப்பை பார்த்து கண்ட்ரியில புலம்புவாங்க. இப்படியாப்பட்ட வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு வந்து வாழ்ந்ததே பெரிய விஷயம். நான் எப்பயோ சாக வேண்டியவன். பட் என்னுடைய சாவு இந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் வாழ்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த மனித குலத்தை எனக்கு அப்புறம் வேற யாரும் வந்து காப்பாற்ற போடுறது இல்லை. இந்த பூமி இதோட இந்த இடத்துல இப்படி அழிஞ்சு போக போகுது. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சாகியமும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறான். சரி, இத்தோட நீ இந்த இடத்துல சாவுடா, ஓகேவா ஷேடோ மானார்ச் அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ப்ரீஸ் ஆவ. இதெல்லாமே பண்றது வந்து ஃப்ராஸ்ட் மானார்ச் தான். ஸ்டில் இன்னொரு வாய்ப்பு, ஜஸ்ட் கொஞ்சமா இன்னொரு முறை ஒரே ஒரு தடவை. இப்ப ஹீரோவோட ஹெச்பி பார்த்தா கிட்டத்தட்ட 0% போக பிளேயர் டெட்னு ஒரு மெசேஜும் வர திரும்பி ஒரு கிளிச் ஆகுது. பிளேயருடைய பிளாக் ஆர்ட் இப்போ பொசிஷன் மாத்தப்படுது. கூடவே உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே பேசிவ் ஸ்கில்லோடையது அன்னொன்னா இருக்கு. ஸ்கில் டேபை காமிக்க அதுல பார்த்தா அவனுக்கான பேசிவ் அண்ட் ஆக்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே காமிக்குது. இப்ப பேசிவ் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அன்னொன்னு இருக்கிற ஒன்னு எந்த கரெக்டான டைமிங்ல இத்தனை நாள் விட்டு வச்சது இப்ப ஆக்டிவேட் ஆகுது. அதுவும் மேக்ஸ் லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ண அதுவும் அன்னொன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஆக்டிவேட் ஆகுது. இதனால இப்ப திடீர்னு பார்த்து ஹீரோவும் ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பாக்குறான். அவனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப டக்குன்னு பார்த்தா அவனை கண்முழிச்சு பார்க்க என்னடான்னு பார்த்தா இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சு பாக்குறான். ஆமா, நான் எங்க என்ன பண்றேன், என் கழுத்துல குத்தினானுங்களே 2 பேருமா சேர்ந்து நான் செத்துட்டு இருப்பேன் அந்தத்துல அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு இருக்கேன். அது எல்லாமே ட்ரீமா? அது எல்லாமே ட்ரீம்னா என்ன இது, ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கேன். அப்புறம் பார்த்தா ஹீரோவும் நெஞ்சு தொட்டு பார்க்க அந்த இடத்துல தழும்பு எதுவுமே இல்ல. அந்த இடத்துல எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றேன், ஸ்டில் என்னமோ உயிரோட இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம மிஸ்டர் ஊவும் அந்த இடத்துக்கு வராரு. சேர்மன் ஊ, நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோவும் ஷாக்கோட பாக்க, சேர்மன் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த மானத்துல எங்க போயிட்டானுங்க, மான்சஸ் எல்லாம் என்ன ஆச்சு, நான் இன்னமும் உயிரோட இருக்கேன், எப்படி இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்கு. அவரும் இவன் என்ன பேசுறன்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு, இப்ப கட்டாயமா உங்ககிட்ட நான் ஒரு 3 விஷயத்த சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவாகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னும் சேர்மன் கிடையாது, நான் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி சர்வேலன்ஸ் டீமை சேர்ந்தவன். செகண்டான விஷயம், உங்களுடைய மூவிங் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நாங்க இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணதுக்காக மட்டும்தான் வந்தோம். அப்புறம் 3வது விஷயம், உங்களுக்கு எப்படி என்ன பத்தி என்னோட பேரை பத்தி உங்களுக்கு தெரியும், எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அவனை கேள்வி கேட்க, என்ன சொல்றீங்க, செகண்ட் என்னுடைய மூவிங் ஸ்டேட்டஸா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும் போது ஹீரோவுடைய பாஸ்ட் லைஃப்ல எப்படி அவன் டபுள் டஞ்சனை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டு இருப்பானோ அந்த நிகழ்வுல இருந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் சிமிலரா காமிச்சிருக்காங்க. இப்ப மிஸ்டர் பூவும் நாங்க இந்த இடத்துக்கு எப்போ வந்தோமோ அப்பயே வந்து ஒயிட் டேக்கர் கில்ட்ட சேர்ந்தவங்க வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஆல்ரெடி. என்னது அது, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அடடா எனக்கு தான் சுத்தமா புரியல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் ரூம்ல இப்ப இருக்கேன், இது எனக்கு சிமிலரான ஒரு விஷயத்தை உணர்த்துது, கிட்டத்தட்ட 2 வாரமான இந்த இடத்துல இருக்கேன். அப்போ ஆனா மிஸ்டர் சஞ்சின் போ, நீங்க இதுல இருக்கிறது காட்டிலும் உங்களுடைய போட்டோ வந்து ரொம்பவும் மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோவும் கண்டிப்பா நான் டபுள் டென்ஷன் சம்பவத்துல மாட்டினப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அதே நிகழ்வு இந்த இடத்துல எனக்கு திரும்பவும் நடந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மொத்த விதமான தாட்ஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே நான் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு எனக்கு சுத்தமா புரியல. ஏதோ ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அவனுடைய ஸ்கில் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுமா காமிச்சிட்டு இருக்கு. நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்தேன். அந்த இடத்துல செத்து கடந்தவன் எப்படி நான் ஹாஸ்பிட்டல்ல வந்த ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, எல்லாமே என்னோட ஸ்டோரேஜ்ல அப்படியே தான் இருக்கு. என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே மாறல, அப்படியே தான் இருக்கு. எல்லாமே அப்படியே இருக்கணும் போது காமேஸ்வர்த் அது கூட அப்படியே தான் இருக்கு. இரவு ஏஞ்சி நிற்கிறது பார்த்துட்டு அவனுடைய தங்கச்சியும், அண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏஞ்சி நடந்துட்டு இருக்க, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு அடிபட்டதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவளும் வர. கிரடா நான் ராங்கான ரூம்ல வந்துட்டேனா என்ன? ஓ இப்பதான் எனக்கு புரியுது. நான் டபுள் டஞ்சன் சம்பவத்துக்கு அப்புறம் வந்தப்போ எப்படின்னா சின்ன வயசுல நான் ஒரு மாதிரி இருந்திருப்பேன். பட் நான் லெவலப்பாவதான் இப்ப நிறைய மாறிட்டு இருப்பேன். கண்டிப்பா இப்ப இவளால என்ன ரெகக்னைஸ் நல்லாவே பண்ண முடியல. அதனாலதான் இவ புலமிட்டு இருக்கான். ஏய் உன்னுடைய பிரதரையே உன்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியலையா, அப்ப நான் இல்லைன்றது நீ விட்டு போயிடு அப்படின்னா, ஏய் அதெல்லாம் கிடையாதுடா, என்ன நீ என்னை விட ரொம்ப ஹைட் ஆயிட்டு இருக்க, ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சனா மாறிட்டு இருக்க, ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. சரிதான், இப்போவாச்சும் உனக்கு தெரிஞ்சது உன் அண்ணன் காரணம் தானே. சரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு ஹண்டர் அசோசியேஷன் கிளம்புறேன். எதுக்கு அங்க போயிட்டு இருக்கேன்? நான் ஒரு ஹண்டர்ல அதுல போய் தான் ஆகணும். உண்மையாவா? எனக்கு நல்லாவே தெரியும். கிளாஸோடைய பாதிலேயே நீ இப்போ கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டல, ஒழுங்கா கிளாஸுக்கு போ. என்னது உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்புறம் உனக்கு தான் ஆங் ஜாங்கியோ அவ கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது நிறுத்திட்டு இந்த கிளாஸ் ரூம் போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. நீ ஒரு ஹண்டர் தானே? இதை கேட்டுட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு, இவருக்கு எப்படி என்னுடைய பேர்லாம் தெரியும்? கட்டாயமா என்னுடைய ஷேடோ சோல்ஜர் எல்லாம் என்ன ஆனானுங்க தெரியல. அவனுங்களை நான் ரீபில்ட் திரும்பி பண்ற மாதிரி ஆயிடுமா? என்னுடைய ஆர்மிய என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? ஒண்ணு நான் பாஸ்ட்ல மாட்டிக்கணும்னா, இல்ல நான் செத்து போயிட்டு திரும்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேனா? எனக்கு தெரிஞ்சு நான் பாஸ்ட்டுக்கு தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷன்ல போயிட்டு அவனும் மானோமீட்டர்ல கை வச்சு செக் பண்றான். அப்ப பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி சாகியம் எடுத்து அந்த ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுறான். அடுத்த எஸ்ராங்கரை இவன் வந்ததுனால அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்த காமிக்கிறானுங்க. அவன் கிளம்பின பிறகு இவனை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட சேர்மேன் கிட்ட இந்த விஷயத்த முக்கியமா சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அவனும் லெஃப்ட்ல வரும்போது அந்த இதுல பார்த்தா கேங்கோ இருக்காரு. அதெல்லாம் நம்ம மிஸ்டர் ஓவோடைய நண்பனா இருக்கிறவன். அவனும் பாட்டு பாடிக்கினே இந்த சினாரியோ ரொம்பவே நல்லா இருக்கு. கட்டாயமா எனக்கு பயங்கரமான வேலை நமக்காக காத்துட்டு இருக்கு. அசோசியேஷன்ல எனக்கு போய் சொல்றது ஒன்னும் புதுசு கிடையாது. அதனால எப்படியா இருந்தாலும் என் மேல எந்த விதமான தப்பு வராம நான் பார்த்துப்பேன். கூடவே சீஃப் இன்ஸ்பெக்டர் ஊ ஜின் சாயில் இருக்காரு எனக்காக. அதனால அவர் இருக்க வரைக்கும் என்ன கண்டுக்க மாட்டாரு, கண்டுபிடிக்கவும் மாட்டாரு. என்ன தப்பு பண்ணாலுமே இப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருப்பேன் மறைமுகமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்து ஹீரோவும், டேய் உன்னோட ஸ்டெல்த் ஸ்கில்ல பயன்படுத்தி ஏதாச்சும் பயன்படுத்த போறியா, இந்த இடத்துல பண்ண போறியான்னு அப்படின்னு ஹீரோவும் கேட்க பக்கத்துலயே அவன் ஷாக் ஆயிட்டு, ஏய் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு ஹை ரேங்கிங் ஹண்டர், அசோசியேஷன் ஷார்ப்ல முக்கியமான ஆளுங்களை ஒருத்தனா இருக்க. அதனாலதான் கம்முன்னு இந்த இடத்துல விட்டு போறேன். உன்னோட பவரை பயன்படுத்தி இந்த இடத்துல எதனா தப்பான வேலையை பண்ண பார்த்த அவனை இந்த இடத்துல உன்னை கொன்னுடுவேண்டா. என்ன ஒருத்தனுடைய பொண்ணுக்காக அவன் பழி வாங்கணும் நோக்கில பணத்தை கொடுத்தா நீ என்ன அசால்ட்டா அந்த வேலையை ஒரு கிரிமினல் ஆட்டோ பண்ணிட்டு போயிடுற. எந்த இன்டென்ஷனுக்காக இந்த மாதிரியான இன்சிடென்ட் திரும்ப நடந்துச்சுன்னா உனக்கு என் கையால தான் சாவுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மிரட்டுவான். அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் அதிர்ச்சியில யாரா இவன் இப்படி எடுத்துட்டான்னு பாக்க, நான் உனக்கு இப்போதைக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புறேன். அப்பா இவன் பயங்கரமான ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்க. ஒருவேளை கோஸ்டா இருப்பான இவன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கிளம்பி ஒருத்தரை பார்த்துட்டு இப்போ ரொம்பவும் மன நிம்மதி அடைஞ்சு ஹாப்பி ஆகுறான். எப்படியோ நான் பார்த்ததுல நிம்மதி அடைஞ்ச ஆள் இவர் மட்டும்தான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். சேர்மேன் வாங்க வாங்க, டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நான் பார்த்தேன். நீங்க தான் அடுத்த கட்டமா நம்மளுடைய நாட்டுடைய எஸ்ராங்கர் ஹண்டரா மாற போறீங்களா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோவும் சோகத்திலேயே அவரை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஆள் ஏற்கனவே செத்துட்டு இருப்பான்ல, ரொம்பவும் நல்ல மனுஷன்றது தெரிஞ்சு இப்போ அவனும் பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க சோகமா? அதுவா சார் ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜேஜோ ஐலாண்ட் ரைட்ல என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் யார் யார் கலந்துக்க போறான்ற மொத்த விவரத்தையும் ஹீரோ சொல்றான். திடீர்னு ஹீரோவுக்கும் நோட்டிபிகேஷன்ல நீங்க இந்த வேர்ல்டு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கொஞ்சமா கேட்க, சேர்மனும் நம்ம ஹீரோவுடைய ஆரோவை பார்த்து சென்ஸ் ஆயிட்டு இந்த எனர்ஜி பார்க்கவே பயங்கரமா இருக்கு, இவர் யாருன்னு சொல்லிட்டு அவரு ஷாக்காவே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசனோடைய 6வது எபிசோட காமிக்கிறானுங்க. நம்ம டாங்ஸோடைய தம்பிக்காரனான அவங்க கூட ஜாயின் பண்ணி ரைடு பண்ணுவான். அந்த டைம்ல திரும்பியும் இந்த வேர்ல்டு திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு திரும்பியும் கேள்வி கேட்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்த காமிக்கிறாங்க. நம்ம கேங்க கூட ஹீரோவோ சண்டை போடுது. ஜோஹி
வந்து இந்த வேலையை விட்டு ரிட்டையர் ஆனு சொன்னது. அப்புறம் திரும்பி பார்த்தா இந்த வேர்ல்டை விட்டு நீங்க ரீஸ்டார்ட் பண்ண போறீங்களான்னு கேக்குது. அதே மெசேஜ் ரிப்பீட்டடா கேட்டு இப்ப ஹீரோவும் டேங்கை முறையா சந்திச்சது. அதுக்கப்புறம் நம்ம டஸ்க முறையா சந்திச்சது. அவங்க அம்மாவும் இப்ப ரெக்கவர் ஆனது. இன்னொரு பக்கம் பெருவை அரேஸ் பண்ணது. இப்படி ஒவ்வொரு விஷயமே அவனுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இங்க என்னத்தான் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் போதும் நிறுத்துங்க. எதுக்காக இந்த இல்யூஷன்லாம் எனக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் தேவையா இல்ல, இன்னும் வெறுப்பது பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை கடுப்புல அந்த இதுல கத்துன அடுத்த விஷயமே அந்த இல்யூஷனும் மறைஞ்சு இப்ப ஹீரோக்கு மானாவாரியான மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே என்னன்னா, நீங்க இந்த வேர்ல்டை ரீஸ்டார்ட் பண்ணணுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கேக்குது. ஹீரோவும் யாருதான் நீ, யார் நீ அப்படின்னா, நீ தான் கிங் ஆஃப் தி டெத்தா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து ஷாக் ஆகுறான். அவனை பார்க்க வேற லெவலா இருப்பான். ஏன்னா இவன் தான் ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல ஹீரோவா கான்சியஸ்னஸ்க்குள்ள வந்திருப்பான். இப்போ ஒரு வழியா ஹீரோ மீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த சிஸ்டத்தோடைய மொத்த ரகசியத்தையும் இப்ப தெரிஞ்சுக்க போறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதமா இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ல போடுங்க. இதுக்கப்புறம் உண்மையிலேயே கதை சஸ்பென்ஸா போக போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.